Hello friends, welcome to Rajavali Education channel. இப்போ இந்த வீடியோவில் electrostatic potential at a point due to an electric dipole டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கன்சிடர் பண்ணுவோம். இதில் நெகட்டிவ் சார்ஜ் ஏ பிளேஸ்லையும் பாசிட்டிவ் சார்ஜ் பி பிளேஸ்லையும் இருக்குது. இப்போ இந்த டூ சார்ஜஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம 2Aன்னு சொல்கிறோம். இதோட மிட் பாயிண்ட் இந்த எலக்ட்ரிக் டைபோலோட மிட் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு சொல்கிறோம். அப்போ ஓஏவோட டிஸ்டன்ஸும் ஓபியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதோட வேல்யூ ஸ்மால் ஏன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் டைபோலோடைய மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்மளுடைய இந்த டெரிவேஷனுடைய மெயின் எய்மே என்னன்னா, அட் பி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம், டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் எதனால ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் எடுப்போம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ்னால அந்த பி பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பி பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறோம். இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அது R1 வச்சுக்கலாம். இப்போ இந்த பி பாயிண்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியலை நம்ம என்ன சொல்றோம்னா Q/4πε0 into 1/R1 சொல்றோம். நெக்ஸ்ட் அட் பி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த நெகட்டிவ் சார்ஜையும் அந்த பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இதோட டிஸ்டன்ஸை நம்ம R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் அட் பி பாயிண்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம என்ன சொல்றோம்னா -Q/4πε0 into 1/R2. இப்போ இந்த நெகட்டிவ் சைன் ஏன்னு தெரியும், இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால நம்ம அந்த நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறோம். இப்போ அட் பி பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் வேணும்னா இந்த டூ வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ என்ன வரும்? Q/4πε0 into 1/R1 minus Q/4πε0 into 1/R2 கிடைக்கும். ஸோ அதில் Q/4πε0 காமனாக இருக்கு. ஸோ அதை காமனாக எடுத்தோம்னா நமக்கு ப்ராக்கெட்குள்ளார 1/R1 minus 1/R2 கிடைக்கும். இதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பி பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த டோட்டல் வேல்யூ வேணும்னா, டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பி பாயிண்ட் வேணும்னா நமக்கு R1 அண்ட் R2 வேல்யூஸ் தெரியணும் இல்லையா? அப்போ இந்த R1 R2 இப்போ நமக்கு தெரியாது. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் பிஓபி ட்ரையாங்கிளில் இருக்கிற அந்த ஆங்கிளை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இது டீட்டாவாக இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் ஏஓபி ட்ரையாங்கிளில் இருக்கிற ஆங்கிள் என்னவா வரும்? 180 மைனஸ் தீட்டா வரும். ஏன்னா இந்த டூ ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணோம்னா நமக்கு லீனியர் பேர் ஆங்கிள் வரணும். தட் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ இது தீட்டாவா இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். சப்போஸ் இந்த பி பாயிண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா ஆர் வேல்யூ வந்து ரொம்ப ஹையர் வேல்யூவா இருக்கும் கம்பேர்ட் டு ஏ வேல்யூ. அப்போ அந்த ஓவரால் ஈக்குவேஷனையே நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஸோ அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நமக்கு இந்த R1 R2 டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து ஆர் டேர்மாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு ரீசன் முதல்ல சொல்லியாச்சு. பி பாயிண்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா இந்த R1 R2 டேர்மை ஆர் டேர்மாக கன்வெர்ட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து கொசைன் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணணும். இது கொசைன் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் டூ சைட்ஸ் தெரிஞ்சு அந்த டூ சைட்ஸோட ஆங்கிளும் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. அதுதான் வந்து கொசைன் ஃபார்முலா. சி ஸ்கொயர் வந்து அன்னோன் சைடு, ஏவும் பியும் வந்து நோன் சைடு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை இதுக்கேற்ற மாதிரி இந்த பிஓபி ட்ரையாங்கிளில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்.
இந்த பிஓபி ட்ரையாங்கிளில் என்ன இருக்கு, R1 தான் unknown சைடு இல்லையா? அப்போ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் தீட்டான்னு நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற ஆர் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறோம். இதில் ஆர் ஸ்கொயர் இருக்கு, இதில் ஆர் ஸ்கொயர் இல்லை, இதில் ஆர் மட்டும் இருக்கு. அப்போ எப்படி காமனாக எடுக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே ஆர் ஸ்கொயர் வரும் இல்லையா? ஆர் ஸ்கொயர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மை ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கும். ஏன்னா ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்குமா? நெக்ஸ்ட் மைனஸ் 1 பை ஆர் 2a காஸ் தீட்டான்னு எடுத்துக்குவோம். இப்போ ஆர் ஸ்கொயர் இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ ஆர் ஸ்கொயர் இங்கே இருந்ததுன்னா ஆர் ஸ்கொயரும் ஆர் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே நியூமரேட்டரில் ஒரே ஒரு ஆர் மட்டும் இருக்கும். அப்போது 2AR காஸ் தீட்டான்னு வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷனும் சேம் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த பி பாயிண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் டைபோல்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது ஏ வேல்யூ இஸ் வெரி ஸ்மால் தென் ஆர் வேல்யூ. அப்போது இந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இன்னும் வந்து ரொம்ப ஸ்மால், வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். ஸோ இக்னோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி வரும்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஆர், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், 1 பை ஆர் 2a காஸ் தீட்டான்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம R1 கன்வெர்ட் பண்ணும். R1 ஏங்க R1 கன்வெர்ட் பண்ணுறோம்? ஏன்னா டோட்டல் பொட்டென்ஷியலில் நமக்கு 1 பை R1 தான் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு R1 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு R1 எடுப்போம். R1 எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ ஆர் ஸ்கொயருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆர் வந்துடும். இது வந்து பவர் 2 இல்லை, ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட்டை நம்ம 1/2 பவர் 1/2 நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது 1 பை R1, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இது ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்? 1 பை ஆர் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஆர் 2a காஸ் தீட்டா ஹோல் டு த பவர் ஆஃப் 1/2ன்னு கிடைக்கும். இதை இந்த 1 பை ஆரை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 பை 1 மைனஸ் 1 பை ஆர் 2a காஸ் தீட்டா ஹோல் டு த பவர் ஆஃப் 1/2 நியூமரேட்டர் கொண்டு வரப்போ அந்த பவர் வந்து என்ன ஆகும்னா மைனஸ் 1/2 ஆகும். அப்போ இந்த 1 பை R1 வேல்யூ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை பைனாமியல் தியரம் பேஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது 11th நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி a மைனஸ் பி ஹோல் டு த பவர் ஆஃப் மைனஸ் 1/2 இருந்ததுன்னா அதோட ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எப்படி வரும்னா a பிளஸ் பின்னு வரும் இல்லையா? ஸோ இதில் a ப்ளஸ் பி இன்ட்டு 1/2ன்னு வரும். ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி 2a இருக்கிறதுனால அந்த 1/2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 1 ப்ளஸ் 1 பை ஆர் ஏ காஸ் தீட்டான்னு வரும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து இக்னோரபிள் வேல்யூஸாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்னா 1 பை R1 is equal to 1 by R into 1 plus A by R cos thetaன்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ R2 கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தீட்டா வேணும் இல்லையா? இந்த தீட்டா எப்படி இருக்கு? இந்த ட்ரையாங்கிள் ஏஓபி ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து 180 மைனஸ் தீட்டாவாக இருக்குது. ஸோ அப்போது சேம் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த சேம் ஈக்குவேஷனில் தீட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணும். தீட்டா வந்து 180 மைனஸ் தீட்டா எடுத்துக்கோங்க. 180 மைனஸ் தீட்டா எடுத்தோம்னா இதோட வேல்யூ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். அப்போ இந்த மைனஸை இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 பை ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ நமக்கு 1 பை R1 வேல்யூவும் தெரியும், 1 பை R2 வேல்யூவும் தெரியும். இந்த 2 வேல்யூஸுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 பை Rல இருக்கு. ஓகேங்களா?
இப்போ total electric potential at P point நம்ம already derive பண்ணது என்னன்னா V is equal to Q by 4 pi epsilon naught into 1 by R1 minus 1 by R2. இப்போ இதுல 1 by R1 and 1 by R2 values substitute பண்ண போறோம். So 1 by R1 value என்ன 1 by R into 1 plus A by R cos theta. அதே மாதிரி 1 by R2 ஓட வேல்யூக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ நெகட்டிவ் சைன் போட்டு 1 by R2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல 1 by R வந்து காமனாக எடுக்கலாம். எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்னா Q by 4 pi epsilon naught into 1 by R into 1 plus A by R cos theta minus 1 plus A by R cos theta ன்னு வரும். இப்போ 1 minus 1 cancel ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா Q by 4 pi epsilon naught into 1 by R into A by R cos theta plus A by R cos theta value என்ன 2A by R cos theta. இப்போ V is equal to Q by 4 pi epsilon naught into 1 by R into 2A by R into cos theta ன்னு இருக்கு இல்லையா? இந்த வேல்யூவை நியூமரேட்டர்ல இந்த Q-வையும் 2A-வையும் மல்டிப்ளை பண்ண 2AQ-ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல இந்த R into R மல்டிப்ளை பண்ண R ஸ்கொயர் கிடைக்குமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 1 by 4 pi epsilon naught into 2AQ by R ஸ்கொயர் into cos thetaன்னு ஆகும். இந்த 2AQ-வை நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு Pன்னு சொல்றோம். அப்போ 2AQக்கு பதிலாக P நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ ஓவரால் அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது 1 by 4 pi epsilon naught into P into cos theta by R ஸ்கொயர்னு ஆகும். இதை நம்ம வெக்டார் ஃபார்ம்ல நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை வெக்டார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றப்போ என்ன ஆகும்னா P cos theta is equal to P vector dot R capன்னு ஆகும். இப்போ A vector dot B vector டாட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? A vector dot B vector is equal to AB cos thetaன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே அங்கே வந்து B வெக்டார் வந்து யூனிட் வெக்டாராக ஆச்சுன்னா அதை எப்படி சொல்லலாம்னா A vector dot B capன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே B cos thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா P vector dot R capன்னு சொல்லுவோம். ஸோ அதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ V is equal to 1 by 4 pi epsilon naught into P vector dot R cap by R squareன்னு கிடைக்கும். இப்போ theta value சேஞ்ச் ஆகுறப்போ அந்த P பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும், அதனால ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ theta 0வா இருக்கிறப்போ P பாயிண்ட் எப்படி இருக்குன்னா அலாங் த ஆக்சிஸில் பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த டைம்ல theta வேல்யூ 0 இல்லையா? அப்போ cos 0 வேல்யூ 1. அப்போ அந்த இந்த வேல்யூ அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றப்போ potential is equal to 1 by 4 pi epsilon naught into P by R ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ theta is equal to 180 டிகிரியா இருக்கிறப்போ அந்த P பாயிண்ட் எப்படி இருக்குன்னா அலாங் த ஆக்சிஸ்ல நெகட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அப்போது நமக்கு இந்த வேல்யூ அட் P பாயிண்டில் பொட்டன்ஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா theta 180 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது cos 180 is equal to -1. அப்போ பொட்டன்ஷியல் is equal to -1 by 4 pi epsilon naught into P by R ஸ்கொயர்னு கிடைக்கும். தேர்ட் கேஸ் என்னன்னா இப்போ theta is equal to 90 டிகிரியா இருந்ததுன்னா அந்த P பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் ஆக்சியல்ல வந்துடும். அப்போ ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் வரப்போ theta 90 டிகிரி, அதை அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றப்போ cos 90 is equal to 0. ஸோ ஓவரால் பொட்டன்ஷியல் is equal to 0ன்னு வரும்.